கண்டிப்பா நீங்க ஒரு டைம் ஆச்சு உங்களுடைய ஃபோன்ல டெலீட் பண்ண ஃபோட்டோஸ, வீடியோஸ எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது ரெக்கவரி பண்றது எப்படின்னு. இது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ப ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இல்ல அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு லிங்க்க குடுத்து அந்த லிங்க்க யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி, அது மூலியமா தான் ரெக்கவரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் அது உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆச்சா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஆனா இத பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல்ல எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புமே இல்லாம ஜஸ்ட் உங்களுடைய ஃபோன்ல டெலீட் பண்ண ஃபோட்டோஸ், வீடியோஸ உங்க ஃபோன்ல தான் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம ஈஸியா டேரக்ட்டா நம்மளுடைய கேலரியில நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, அதுல நமக்கு ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா நம்ம மொபைல்ல இருக்கிறது தான். நம்ம எங்கேயும் நம்ம டவுன்லோட் பண்ண போறது கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்க நமக்கு ரீசென்ட் அப்படிங்கிற மாரியும், அது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கும். பாருங்க இந்த ஃபோல்டர் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எக்கச்சக்கமான ஃபோல்டர் வந்து இருக்கு. இதுக்கு நமக்கு தேவையான ஃபோல்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நமக்கு தேர்டா இருக்கிற அந்த DCIM அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும் பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பண்ணிட்டோம். இதில எக்கச்சக்கமான ஃபோல்டர் இருக்கு. இதில நம்ம ஒரு ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா, குளோபல் ட்ரஷ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் தான் ஃபர்ஸ்ட்டா இருக்கும். அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசென்ட்டா நான் ரீசென்ட்டா டெலீட் பண்ண ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இங்க தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெறைய ஃபோட்டோஸ் வந்து டெலீட் பண்ணியிருக்கேன். அதில ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்றேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து நான் டெலீட் பண்ணேன். ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு இங்க இருக்கு. இத நான் வந்து டைரக்ட்டா என்னோட மொபைல் கேலரியில நான் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு 3 டாட் மாரி இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ஆட் டூ ஆல்பம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஃபோல்டர்ல எந்த ஆல்பத்தில் இதை சேவ் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ நான் அந்த ஃபேவரட் அப்படின்னு இருக்கும். அதில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கேலரியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேவரட்டில் நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஆட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய மொபைலில் நீங்கள் தெரிஞ்சோ இல்லை தெரியாமல் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ஃபைல் மேனேஜரில் இருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி அதை டேட்டா உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மோஸ்ட் ஆஃப் மொபைலில் ஒர்க் ஆகும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.